போர்க்கப்பலிலிருந்து ஏவுகணை சோதனை நடத்தப்படுகிறது. பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினார். பதிலடி தருவதற்கு இந்தியா ஆயத்தமாகி வருகிறது. அதன் ஒரு அம்சமாக தற்பொழுது போர்க்கப்பலில் இருந்து ஏவுகணை சோதனை நடத்தப்படுகிறது. அது சார்ந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். INS சூரத் போர்க்கப்பலில் ஏவுகணையை ஏவி இந்தியா பரிசோதித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, இந்த ஏவுகணை சோதனை எந்த அளவிற்கு முக்கியமான ஒன்றாக இந்த சூழலை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு? நிச்சயமாக அபிநயா, அந்த ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. பாகிஸ்தானின் தூதரகங்கள் உள்ளிட்ட சில அலுவலகங்களிலிருந்து பாகிஸ்தானியர்கள் வெளியேற கடும் உத்தரவை இந்திய அரசு தெரிவித்திருந்த நிலையில் இந்திய கடற்படை தற்போது ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறது. INS சூரத் என்ற போர்க்கப்பலிலிருந்து முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மிசைல் டெஸ்ட்ராயர் என்ற ஒரு ஏவுகணைகளை தாக்கி அழிக்கும் ஒரு ஏவுகணையை இந்தியா தற்போது சோதித்து பார்த்திருக்கிறது. இது வழக்கமான நிகழ்வு இல்லை என்றாலும் இந்த சூழலில் பாகிஸ்தான், அதாவது தீவிரவாத தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தான் என சந்தேகிக்கப்படும் நிலையில் இந்த சோதனையானது மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஏவுகணை எங்கிருந்து ஏவப்பட்டது உள்ளிட்ட விவரங்களை இந்திய கடற்படை இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. எனினும் இந்த மிசைல் டெஸ்ட்ராயர் என்ற இந்த ஏவுகணை மிக கச்சிதமாக இலக்குகளை தாக்கி அழித்திருப்பதாக ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை இந்திய கடற்படை தற்போது வெளியிட்டிருக்கிறது. இது கடற்படையின் ஒரு மிக முக்கியமான மைல்கல் என்றும் இந்திய கடற்படை அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் தற்போது வெளியிட்டிருக்கிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா.